அன்பு மாணவர்களுக்கு மணமகள் வணக்கம். டான் குழுமத்தின் கல்வி அலைவரிசை சார்பாக உங்களை சந்திப்பதில் மனமகிழ்ச்சி அடைகிறேன். தரம் 8 மாணவர்களுக்குரிய 2ஆம் தவணை பாட அலகுகளை நாங்கள் இந்த அலைவரிசையினூடாக கற்க இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்று நாங்கள் பார்க்க இருக்கக்கூடிய பாட அலகு முக்கோணிகளும் நாட்பக்கல்களும். நாங்கள் மேலே படிக்கிற வகுப்புகளுக்கு இந்த முக்கோணிகளும் நாட்பக்கல்களும் சம்பந்தமான தரவுகள் எங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக அமையும். அந்த அடிப்படையில் தரமிட்டில் நாங்கள் முக்கோணிகளும் நாட்பக்கல்களும் பற்றி மிக ஆழமான அறிவை பெற்றுக்கொள்ளல் அவசியமாகிறது. அந்த வகையில் நாங்கள் இந்த பாடத்தை கற்பதன் மூலம் ஒரு முக்கோணியிலும் ஒரு நாட்பக்கலிலும் அகக்கோணங்கள் புறக்கோணங்களின் கூட்டுத்தொகை தொடர்பான விடயங்களையும், ஒரு முக்கோணியும் நாட்பக்கலினதும் புறக்கோணங்கள் தொடர்பான விடயங்களையும் நாங்கள் கற்க இருக்கிறோம். மேலும் ஒரு முக்கோணியும் ஒரு நாட்பக்கலினதும் கோணங்கள் தொடர்பட்ட கணித்தல்கள், இந்த கணித்தல்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தரம் 11ஆம் ஆண்டு இறுதி பரீட்சையில் முக்கோணிகளும் நாட்பக்கல்களும் தொடர்பான கணித்தல்கள் கட்டாயம் ஒரு வினா அவசியமாக அமைகிறது. ஆகவே நாங்கள் தரமிட்டில் மிக ஆழமாக இந்த கற்றலை மேற்கொள்ள வேண்டி இருக்கிறது. அந்த அடிப்படையில் நாங்கள் முக்கோணிகள் என்றால் என்னன்றதை முதல் அவதானிக்க போகிறோம். எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் வடிவா, ஒரு முக்கோணி என்பது 3 நேர்கோட்டு துண்டங்களால் ஆன மூடிய தள வடிவம். அப்போ முக்கோணி என்ன நாங்கள் ஏற்கனவே சின்ன வயசில் படிச்சிருப்போம். 3 நேர்கோட்டு துண்டங்களால் ஆன மூடிய தள வடிவம்தான் முக்கோணி என்று சொல்கிறோம். இந்த முக்கோணியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு 3 பக்கங்கள் இருக்குது, அடுத்தது 3 கோணங்கள் இருக்குது. அந்த 3 கோணங்கள் அகக்கோணங்கள் புறக்கோணங்கள் என்று நாங்கள் படிப்படியாக அங்கால முன்னேற போகிறோம். இப்போ நாங்கள் பார்க்குறோம் முக்கோணிக்கு 3 பக்கங்கள் உண்டு. அந்த 3 பக்கங்கள் உண்டு, அதே மாதிரி 3 அகக்கோணங்கள் உண்டு. நாங்கள் இந்த முக்கோணிகளை பக்கங்களின் அடிப்படையிலும் கோணங்களின் அடிப்படையிலும் 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். நீங்கள் சின்ன வயசில் படிச்சிருப்பீங்க, அதைத்தான் நாங்கள் இங்கே பார்க்குறோம். பக்கங்களின் அடிப்படையில் பார்த்தோம்னா பிள்ளைகள் சமபக்க முக்கோணி, இரு சமபக்க முக்கோணி, சமநில் பக்க முக்கோணி என 3 வகையாக பிரிக்கிறோம். எப்படி பக்கங்களின் அடிப்படையில் நாங்கள் முக்கோணிகளை 3 வகையாக பிரிக்கலாம் பிள்ளைகள். ஒன்று சமபக்க முக்கோணி, இரு சமபக்க முக்கோணி, சமநில் பக்க முக்கோணி. சமபக்க முக்கோணி என்றால் என்ன சொல்கிறோம்? 3 பக்கங்களும் சமனாக காணப்பட்டால் அந்த முக்கோணி சமபக்க முக்கோணி. அப்போ இங்கே முதலாவது படத்தில் பாருங்கள், அதில் 3 பக்கமும் சமனாக இருக்குது. அதை நாங்கள் என்ன சொல்கிறோம்? சமபக்க முக்கோணி என்று சொல்கிறோம். அடுத்ததாக பாருங்கள் பிள்ளைகள், இரு சமபக்க முக்கோணி. இரு சமபக்க முக்கோணி என்றால் என்ன? ஒரு முக்கோணியில் ஏதாவது 2 பக்கங்கள் சமனாக இருக்கும். அப்படி சமனாக இருந்தால் அந்த முக்கோணியை நாங்கள் சொல்கிறோம் இது சமபக்க முக்கோணி. அடுத்தது சமநில் பக்க முக்கோணி. சமநில் பக்க முக்கோணி என்றா பிள்ளைகள் அந்த முக்கோணியிட பக்கங்களுக்கு இடையில எந்த ஒரு பக்கமும் சமனாக இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு முக்கோணியின் பக்க நீளங்கள் எடுத்துக்கொண்டால் அவர் 8 சென்டிமீட்டர், 9 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டராக இருப்பார். அப்போ 3 பக்கங்களும் வெவ்வேறு நீளங்களில் இருந்தால் நாங்கள் அதை என்னென்னு சொல்கிறோம்? சமநில் பக்க முக்கோணி என்று சொல்கிறோம். அதே அடிப்படையில் நாங்கள் முக்கோணிகளை கோணங்களின் அடிப்படையில் வகைப்படுத்தினால் அதையும் 3 விதமாக நாங்கள் வகைப்படுத்தலாம். ஒன்று கூர்ங்கோண முக்கோணி. கூர்ங்கோண முக்கோணி என்றால் என்ன? அந்த முக்கோணியில் இருக்கக்கூடிய 3 அகக்கோணங்களும் 90 பாகையை விட குறைந்த பெருமானம் உடையவை. 70 பாகை 80 பாகை அப்படி 90க்குட்பட்ட அகக்கோணங்களை கொண்ட முக்கோணிகளை நாங்கள் என்ன சொல்கிறோம்? கூர்ங்கோண முக்கோணி என்று சொல்கிறோம். அடுத்ததாக பாருங்க பிள்ளைகள், செங்கோண முக்கோணி. செங்கோண முக்கோணி என்ன நாங்கள் என்ன சொல்லலாம்? செங்கோண முக்கோணி என்றால் ஒரு முக்கோணியில ஒரு அகக்கோணம் செங்கோணமாக காணப்பட்டால் அதை நாங்கள் சொல்கிறோம் செங்கோண முக்கோணி. அப்போ செங்கோண முக்கோணி என்றால் கட்டாயம் அந்த முக்கோணியில் ஒரு அகக்கோணம் 90 பாகை பெருமானம் உடையதாக இருக்க வேணும். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், நாங்கள் விரிகோண முக்கோணி. விரிகோண முக்கோணி எப்படி இருக்கும் என்றால் ஒரு முக்கோணியில் ஒரு அகக்கோணம் கட்டாயம் 90 பாகையை விட
கூடவாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய முக்கோணியத்தை நாங்கள் என்ன சொல்றோம்? விரிகோண முக்கோணி என்று சொல்றோம். இப்ப நாங்கள் முக்கோணிகளோட வகைகள் பார்த்திருக்கிறோம். பாருங்க பிள்ளைகள், பக்கங்களை அடிப்படையாக கொண்டு சமபக்க முக்கோணி, இருசமபக்க முக்கோணி, சமனில் பக்க முக்கோணி. கோணங்கள் அடிப்படையாக கொண்டு கூர்ங்கோண முக்கோணி, விரிகோண முக்கோணி, செங்கோண முக்கோணி. அப்ப இது அடிப்படையாக கேள்விகளில் சில வேளைகளை கேட்கலாம். பக்கங்களை அடிப்படையாக கொண்டு முக்கோணிகளை வகைப்படுத்துக, கோணங்களை அடிப்படையாக கொண்டு முக்கோணிகளை வகைப்படுத்துக என்று கேட்கலாம். ஆகவே நாங்கள் இந்த விடயத்தை அடிப்படையாக பார்த்திருக்கிறோம். அடுத்தது நாங்கள் நேரடியாக எங்களுடைய விடயத்துக்குள்ள போறோம் பிள்ளைகள். முக்கோணி ஒன்றின் அகக்கோணங்கள் சம்பந்தமானது. இங்க பாருங்க பிள்ளைகள், சார் அகக்கோணம் அகக்கோணம் என்று சொல்றார். அகக்கோணம் என்னன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கலாம். முக்கோணி ஒன்றில் முக்கோணிக்கு உள்ள காணப்படுற கோணங்களை தான் நாங்கள் அகக்கோணம் என்று சொல்றோம். என்னென்று சொல்றோம் பிள்ளைகள்? அகக்கோணம். அப்ப எங்களுக்கு தெரிய வேணும் அகக்கோணம் என்ன. அப்போ ஒரு தள வடிவத்திற்கு உள்ள காணப்படுற கோணம் அகக்கோணம் என்று நாங்கள் சொல்லுவோம். இப்போ பாருங்க, முக்கோணிக்கு இவர் ஒரு அகக்கோணம், இவர் ஒரு அகக்கோணம், இவர் ஒரு அகக்கோணம். அப்போ முக்கோணிக்கு 3 அகக்கோணங்கள் உண்டு. எத்தனை அகக்கோணங்கள் உண்டு பிள்ளைகள்? 3 அகக்கோணங்கள் உண்டு. அப்போ நான் இவரை எக்ஸ் என்றும் இவரை y என்றும் இவரை z என்றும் வைக்கிறேன். அப்போ எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அகக்கோணங்களை நான் ஒரு தர எக்ஸ் என்றும் ஒரு தர y என்றும் ஒரு தர z என்றும் சொல்ல போறேன். அப்போ முடிவு என்ன சொல்ல போறேன் என்றால், ஒரு முக்கோணி ஒன்றின் அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை பிள்ளைகள் 180 பாகைக்கு சமனாக இருக்கும். அதான் முதலாவது முக்கியமான முடிவு. ஒரு முக்கோணி ஒன்றிட அகக்கோணங்களோட பெருமானம் எப்படி இருக்கும் பிள்ளைகள்? அந்த 3 கோணங்களுடைய கூட்டுத்தொகை 180 பாகையாக இருக்கும். அது எந்த முக்கோணமாக இருந்தாலும் சரி, அந்த முக்கோணிட அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை 180 பாகை. அப்ப இந்த முடிவை நாங்கள் எப்படி எடுத்த நாங்கள்ன்றதை தான் இந்த செயற்பாடு சொல்லுது. அப்புறம் அந்த செயற்பாட்டை நான் விளங்கப்படுத்துறேன்னு பாருங்க பிள்ளைகள். நாங்க ஒரு மட்டையில முக்கோணிய வெட்ட போறோம். ஒரு மட்டையில ஒரு பிரிசில் போர்டில் ஒரு முக்கோணிய கீறி கையில வெட்ட போறோம். வெட்டி என்ன செய்ய போறேன் என்றால், இந்த 3 கோணங்களையும் வேறாக்க போறேன். இந்த கோணத்தை ஏ, இந்த கோணத்தை பி, இந்த கோணத்தை சி. அப்ப என்ன நடக்க போகுது? அந்த முக்கோணிய 3 அகக்கோணங்களையும் வேறாக்கி வெட்ட போறேன். அந்த கோணங்களை நான் ஒரு நேர்கோட்டில் அடுக்க போறேன் பிள்ளைகள். எப்படி அடுக்க போறேன்? அந்த கோணங்களை கொண்டு வந்து நான் ஏ பி சி என அடுக்க போறேன். அடுக்கிட்டம் என்றால் அவர் ஒரு நேர்கோட்டை உருவாக்குவார். எப்படி உருவாக்குவார்? ஒரு நேர்கோட்டை உருவாக்குவார். கட்டாயம் அவர் நேர்கோட்டில் தான் அமைவார். அப்ப நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்கள் 180 பாகை என்று நாங்கள் முதலாம் தவணையில படிச்சிருக்கிறோம். கோணங்கள் சம்பந்தமான பாடத்தில் நாங்கள் முதலாம் தவணை படிச்சிருக்கிறோம் பிள்ளைகள். ஒரு நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. அப்போ ஒரு நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. அந்த 3 கோணங்களும் ஆறாயிருந்தவர் ஏற்கனவே முக்கோணின் அகக்கோணமாயிருந்தவர். அப்ப அந்த 3 கோணங்களின் கூட்டுத்தொகையும் எத்தனை பாகை? 180 பாகை. அப்ப நீங்க எதை வீடுகளில் என்ன செய்யலாம்? செய்து பரிசோதிச்சு பார்க்கலாம். அது ஒரு செயற்பாடாகவே எங்கள்கிட்ட இருக்குது. அப்ப எங்கள்கிட்ட முதலாவது முடிவு, முக்கியமான முடிவு, ஒரு முக்கோணிட அகக்கோணங்கள் 3 கூட்டுத்தொகை 180 பாகை. அப்ப இதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கொள்ள வேணும். ஒரு முக்கோணில ஏதாவது ஒரு அகக்கோணத்தை காண சொல்லி வந்தால் நாங்கள் உடனே யோசிக்க வேண்டியது முக்கோணிகளின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை என்றதை நாங்கள் யோசிச்சிட்டோம்டா. சரி சரி பிள்ளைகள், அப்ப நாங்கள் இங்க பார்க்க போறோம் x plus y plus z சமன் 180 பாகை. அப்ப இதை வச்சுக்கொண்டு நாங்கள் இனி கணக்குகளை பார்க்க போறோம். நான் ஒவ்வொரு கணக்கா உங்களுக்கு விளங்கப்படுத்த போறேன். மிக அவதானமா பாருங்க. ரைட், பாருங்க பிள்ளைகள், உருவில ஏபிசிட பெருமானத்தை கண்டுபிடிக்கட்டா. அதாவது இந்த கோணத்தின் பெருமானத்தை கண்டுபிடிக்கட்டா.
பாருங்க பிள்ளைகள், நீங்க வடிவ தெளிவா கவனிங்க. முக்கோணி ஒன்றில அகக்கோணங்களில் ஒரு பெருமானம் காண சொல்லி கேட்கிறார். அப்ப நான் எடுக்கக்கூடிய முதலாவது முடிவு அந்த 3 அகக்கோணங்களோட கூட்டுத்தொகையும் 180 பாகைக்கு சமன். எத்தனைக்கு சமன்? 180 பாகைக்கு சமன். அப்ப பாருங்க ராஜா, அப்ப பாருங்க, நான் எழுதலாம் 45 பாகை சக x சக 35 பாகை சமன் 180 பாகை. அப்ப இங்க பாருங்க ராஜா, இந்த கோணம் x, இந்த கோணம் 45, இந்த கோணம் 35 பாகை கூட்டினால் எனக்கு தெரியும் 180 பாகை தான் பெற வேணும். அப்ப நான் என்ன செய்ய போறேன்? நீங்க பாருங்க, 45 35 80 சக x சமன் 180 பாகை. அப்ப இது காரணம் தெரியும் பிள்ளைகள், முக்கோணி ஒன்றிட அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை எத்தனை பாகை பிள்ளைகள்? 180 பாகை. இப்ப பாருங்க, நாங்க எக்ஸிட பெருமானம் காண்றதுக்கு 180 பாகையிலிருந்து இந்த 80 பாகை என்ன செய்வோம்? கழிப்போம். அப்ப இங்க எக்ஸிட பெருமானம் என்ன குழந்தைகள்? 100 பாகை. ஆகவே முதலாவது கேள்விட ஆன்சர் பிள்ளைகள், எக்ஸிட பெருமானம் எங்களுக்கு எத்தனை பாகை? 100 பாகை. இப்ப மிக அவசியமா நீங்க கவனிக்கணும், அவர் கேட்டது ஏபிசிட பெருமன். அந்த ஏபிசி தானே 100 பாகை. அப்ப நான் எழுதிய ஆன்சர் கொடுக்க போறேன், கோணம் ஏபிசி சமன் 100 பாகை. அப்ப இங்க அவர் ஏபிசி கேட்டபடியே நாங்கள் கட்டாயம் ஏபிசி தான் அவருக்கு ஆன்சராக கொடுக்க வேண்டும். அடுத்ததை பாருங்க பிள்ளைகள், உருவில் QPRின் பெருமானத்தை காணட்டாம். உருவில் என்ன செய்யலாம் குழந்தைகள்? QPRிட பெருமானத்தை காணட்டாம். இங்க ஒரு விஷயம், இது ஒரு செங்கோண முக்கோணி. எப்படி நான் செங்கோண முக்கோணி அறிஞ்சு கொண்ட? நான் இங்க பாருங்க, இவர் செங்கோண அடையாளம். அப்போ ஒரு முக்கோணியில பிள்ளைகள், ஒரு முக்கோணியில இவர் செங்கோண அடையாளத்தை குறிப்பா. அப்ப இவர் செங்கோண அடையாளத்தை குறிக்கிறார் என்றால் அவற்ற பெருமானம் 90 பாகை. அப்ப நீங்க உடனே ஒரு முக்கோணியை பார்க்க யோசிப்பீங்க, இது செங்கோண முக்கோணியா இருக்குன்றால் அந்த கோணத்திட பெருமானம் எத்தனை பிள்ளைகள்? 90 பாகை. அப்ப நான் என்ன செய்ய போறேன், இந்த QPRல QPRின் பெருமானத்தை அவர் காண சொல்லி கேட்க, இந்த QPRட இந்த கோணம் சக இந்த 90 பாகை சக இந்த 21 பாகை சமன் என்னென்று சொல்லலாம்? நான் என்னென்று சொல்லலாம்? 180 பாகை என்று சொல்லலாம். ஆகவே எடுக்கக்கூடிய முதலாவது முடிவு பிள்ளைகள் QPR, கோணம் QPR. எது QPR? பாருங்க, QPR சக. இங்க பாருங்க, இது செங்கோணம் தானே. ஆவே எத்தனை பாகை? 90 பாகை சக. இவர் எத்தனை பாகை? 21 பாகை சமன் இவ்வளவு பிள்ளைகள் 180 பாகை. அப்ப இனி எங்களுக்கு என்ன பிள்ளைகள்? QPRட பெருமானம் தானே. QPRட பெருமானம் தான் என்ன செய்ய போறோம்? இந்த 90ஐயும் இந்த 21ஐயும் கூட்டி அங்கால கொண்டே கழிக்க போறேன். ஆகவே 90 சக 21 111. நான் 180 இருந்து கழிக்க போறேன் 111. அப்ப இவ்வளவு பிள்ளைகள் வர போறார். 180 இருந்து நாங்கள் 111 கழிக்க போறோம். ஆகவே QPRட பெருமானம் இவ்வளவு பிள்ளைகள் எங்களுக்கு 69 பாகை. சரியா? அப்ப பாருங்க, 2 கணக்கும் அவ்வளவு தெளிவா செய்திருக்கிறோம் பாருங்க. அப்ப ஒரே ஒரு முடிவு தான் பிள்ளைகள். என்ன முடிவை பயன்படுத்துறோம்? முக்கோணி ஒன்றிட அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை 180 பாகை என்ற முடிவை நாங்க பயன்படுத்தி இருக்கிறோம். சரியா பிள்ளைகள்? நாங்க அடுத்த கணக்கு போவோமா? சரி. பின்வரும் உருக்கள் ஒவ்வொன்றிலும் எக்ஸின் பெருமானத்தை கண்டுபிடிக்கட்டாம். ஒவ்வொரு இடத்திலேயும் எக்ஸிட பெருமானத்தை என்ன செய்யட்டாம் பிள்ளைகள்? கண்டுபிடிக்கட்டாம். நாங்கள் முதலாவது கணக்கை பார்க்க போறோம். திருப்பியும் ஒரே முடிவை தான் பயன்படுத்த போறோம். முக்கோணிகளிட அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை 180 பாகை என்ற முடிவை தான் நாங்க பயன்படுத்த போறோம். அப்ப முதலாவதுல பாருங்க, செய்ய போறார் x சக 85 பாகை சக 55 பாகை என்னத்துக்கு சமனா வர போறார்? 180. அப்ப எழுத போறேன் சார். முதலாவது படிமுறை x சக 85 பாகை சக
55 பாகை சமன் 180 பாகை. அப்ப இனி என்ன பிள்ளைகள் வலிமையான செயற்பாடு தானே எக்ஸோட இங்க பாருங்கடா 85 பாகையும் 55 பாகையும் கூட்டின எவ்வளவு 140 பாகை சமன் 180 பாகை. அப்ப எக்ஸின் பெருமானம் என்ன? நான் 180 இருந்து கழிக்க போறேன் 140. ஆகவே எக்ஸின் பெருமானம் என்ன பிள்ளைகள் 40 பாகை. சரியா? அப்ப எக்ஸின் பெருமானம் என்ன 40 பாகை. ரெண்டாவது பார்ப்போம். ரெண்டாவது பாருங்க, இவர் எக்ஸாம் இவர் எக்ஸாம் இவர் எக்ஸாம் மூன்று கோணங்களுமே எக்ஸ் பெருமானம் உடையவை. அப்ப எக்ஸிட பெருமானத்தை கண்டுபிடிச்சா சரி. எனக்கு என்ன முடிவு? எக்ஸக எக்ஸக எக்ஸ் சமன் 180 பாகை. அப்ப வடிவா பாருங்க பிள்ளைகள், என்ன 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 சொல்ல போறோம்? ஒரு முக்கோணில அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை 180 பாகை. அதுல மாற்றம் இல்லை. அப்ப இங்க என்ன நடக்க போகுது? எக்ஸக எக்ஸக எக்ஸ் சமன் 180 பாகை. அப்ப 3x யாருக்கு சமனா இருக்கும் பிள்ளைகள்? 180 பாகை. இப்ப எக்ஸிட பெருமானம் காண வேணும்னா 3 இங்கால பெருக்கப்படுறார். அப்ப நான் கொண்டு அங்கால பிரிக்க போறேன். எக்ஸ் சமன் 180 பாகைகள் 3 எக்ஸ் சமன் என்ன பிள்ளைகள் 60 பாகை. அப்ப ரெண்டாவது கணக்கு சரி, எக்ஸ் சமன் 60 பாகை. சரியா பிள்ளைகள்? ராய். இப்ப நாங்க மூன்றாவது கணக்கை நாலாவது கணக்கை நாங்க பார்க்க போறோம். சரிதானே? இப்ப நான் இந்த ஒரு ரேஸ் பண்ண போறேன். ரைட். சரி, இப்ப பாருங்க பிள்ளைகள், நாங்க மூன்றாவது கணக்கு போக போறோம். மூன்றாவது கணக்கு ரைட். இதுல இந்த மூன்றாவது கணக்கை பார்ப்போம். சரிதானே? ரைட். அதுல என்ன சொல்றார்? ஒரு செங்கோண முக்கோணி. நாங்கள் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு செங்கோண முக்கோணி. இவர் 53 பாகை பிள்ளைகள், இவர் எக்ஸ் பாகை. அப்ப நாங்க எக்ஸிட பெருமானத்தை கண்டுபிடிக்க போறோம். என்ன செய்ய போறோம்? எக்ஸிட பெருமானத்தை கண்டுபிடிக்க போறோம். அப்ப நான் சொன்ன மாதிரி என்ன சொல்லலாம்? எக்ஸக 90 பாகை சக 53 பாகை சம 180 பாகை. காணுவா பாருங்க பிள்ளைகள், இந்த எக்ஸக 53 சக இந்த 90 பாகை சமன் 180 பாகை. வேற ஒன்றும் நாங்க இங்க செய்ய போறது இல்லை. அப்ப இது நீங்க என்ன எங்களுக்கு சுருக்கிற வேலை தானே. எக்ஸக 90 53 143 பாகை சமன் 180 பாகை. இப்ப எக்ஸிட பெருமானம் காண்றது இலகுவா இருக்கும். என்ன பிள்ளைகள் என்ன செய்யணும்? இந்த 143 பாகையை கொண்டு அங்கால கழிக்க போறோம். ஆகவே எக்ஸ் சமன் 180 செய்ய 143 பாகை. ஸோ எக்ஸ் சமன் என்ன பிள்ளைகள் என்ன சொல்ல போறோம்? 37 பாகை. பாத்தீங்களா? எங்களுக்கு உரிய 2 மார்க்ஸ் கேள்வி பார்ட் 1. பார்ட் 2 இத 10 மார்க்ஸ் கேள்விக்குள்ள கேள்விகள் வரும். அடுத்தது பாருங்க, நாலாவது ஒரு விரிகோண முக்கோணி. ஏன் விரிகோண முக்கோணி என்று சார் சொல்றார்? இங்க பாருங்க 130 பாகை அகக்கோணம். அப்ப இங்க இவர் எக்ஸ் பாகையா இருக்கிறார், இவர் எக்ஸ் பாகை. அப்ப நான் சொல்ல போறேன் 130 பாகை சக எக்ஸ் பாகை சக எக்ஸ் பாகை சமன் 180 பாகை. அப்ப சார் வேறொரு முடிவையும் இதுவரைக்கும் பயன்படுத்தல, ஒரே ஒரு முடிவை தான் பயன்படுத்துகிறார். முக்கோணியின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. அப்ப இதை பாருங்க, 130 சக 2x x plus x எத்தனை பிள்ளைகள்? 2x சமன் 180 பாகை. அப்ப 2x பெருமானம் 180 இருந்து நான் 130 கழிக்க போறேன். இவரை கொண்டு அங்கே கழிக்கத்தானே வேணும் பிள்ளைகள். ரைட். ஆகவே 2x பெருமானம் என்ன? 50 பாகை. ஆகவே x சமன் 50 நான் 2ஆல் பிரிப்பேன். x பெருமானம் 25 பாகை. அப்ப பாத்தீங்களா பிள்ளைகள், அகக்கோணங்களை வச்சு கொண்டு பெருமானங்கான்றதுல நாங்க 4 கணக்கை தெளிவா செய்து முடிச்சிருக்கிறோம். சரியா? ரைட். நாங்க இனி அடுத்த விஷயத்துக்குள்ள போகலாம். இதுல தொடர்ச்சியான விஷயத்தை நாங்க பார்க்க போறோம். ரைட். பின்வரும் முக்கோணிகள் ஒவ்வொன்றினதும்
அகக்கோணங்களின் பெருமானங்களை காணட்டாம். இதில் அகக்கோணங்கள் இல்லாம இருக்கக்கூடியவர்ல அகக்கோணங்களின் பெருமானங்களை என்ன செய்யட்டாம் பிள்ளைகள் கண்டுபிடிக்கட்டாம். இங்க பாருங்கடா, முக்கோணி PQRல இவர் 30 பாகை, இவர் 5x, இவர் x. அப்ப நாங்க இந்த x விளையாண்டும் காணணும், 5x விளையாண்டும் காணணும். இங்க 2x 3x 60 பாகை. அப்ப நாங்க இந்த 2x காணணும், இந்த 3x காணணும். இவரை பாருங்க, 3a 2a a. அப்ப நாங்க இங்க a காணணும், 3a காணணும், 2a காணணும். சரியா? சரி, முதலாக கணக்க பார்ப்போம். முதலாவது முடிவு, நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவு 30 பாகை சக. இங்க பாருங்க பிள்ளை, 5x சக x சமன் 180 பாகை. பாருங்க, அதுல ஏதாவது மாற்றம் இருக்கா? இல்ல, அதுல ஒரு மாற்றமுமே இல்லை. ஆகவே 30 பாகை சக 6x சமன் 180 பாகை பிள்ளை. ஏன் 5x என்ன 6x. அப்ப 30 பாகையோட 6x கூட்ட பாரவே தான் 6க்கு சமனா இருக்கணும், 180க்கு சமனாக இருக்க வேணும். அப்ப என்ன நடக்க போகுது? 6x சமன் 180 பாகையிலிருந்து 30 பாகையை கழிக்க போறோம். ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்வோம். எங்களுக்கு கணிதத்தை பொறுத்த வரைக்கும் படிமுறைகள் அவசியம். கொஞ்சம் படிமுறை கூட இருக்கலாம், அதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்ப 6x பெருமானம் என்ன? 180 30 பாகையை நாங்கள் கழிக்க போறோம். அப்ப 6x பெருமானம் எவ்வளவு பிள்ளைகள்? 150 பாகை. அப்ப x பெருமானம் தானே காண போறோம். 150 நான் 6ஆல பிரிக்க போறேன். இங்க பாருங்க, 6x 150 ஒரு x எவ்வளவு? 6ஆல பிரிக்க வேணும். ஆக x பெருமானம் சமன் 25 பாகை. x பெருமானம் 25 பாகை. இப்போ x பெருமானம் காண்றது மட்டும் இல்லைங்கிற நோக்கம். என்ன செய்யணும்? நாங்க இங்க 5x பெருமானத்தையும் கண்டு கொடுக்க வேணும். அவர் கேட்கிறது முக்கோணியின் ஒவ்வொரு அகக்கோணத்தையும் காணட்டும். அப்ப நான் என்ன செய்துட்டேன்? PRQ கண்டுட்டேன். ஸோ PRQ சமன் 25 பாகை. அடுத்து என்ன சொல்ல போறோம்? PQR சமன் PQR சமன் 5x என்றால் 5 தர x பெருமானம் எவ்வளவு? 25. ஸோ x பெருமானம் 25 பிரதிட்டு நாங்கள் பெருக்கிட்டோம் என்றால் எங்களுக்கு PQR பெருமானம் என்ன வரப்போது பிள்ளைகள்? PQR பெருமானம் 125 பாகை. அப்ப இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு அகக்கோணங்களையும் நாங்கள் கண்டுபிடிக்க வேணும். ஒவ்வொரு அகக்கோணங்களையும் நாங்கள் கண்டுபிடிக்க போறோம் என்றால் எங்களுக்கு x பெருமானம் தெரிய வேணும். அப்ப நாங்க முதல் x கண்டுபிடிக்கிறோம். x கண்டுபிடிச்சு அடுத்ததா நாங்கள் அகக்கோணங்களை கண்டுபிடிக்கலாம். சரியா பிள்ளைகள்? அப்ப முதலாவது கணக்கை வடிவா பார்த்து கொள்ளுங்க. ரெண்டாவது கணக்கை நாங்க பார்க்க போறோம். முதலாவது கணக்கு நீங்க இருக்கா தெளிவா பார்த்து கொண்டீங்கன்னா சரி. சரியா பிள்ளைகள்? சரி, ரைட். ரெண்டாவது கணக்கை பாருங்க பிள்ளைகள். 2x 3x 60 பாகை. நான் இந்த கோணமும் காணணும், இந்த கோணமும் காணும். அப்ப முதல் நான் என்ன செய்யணும்? x பெருமானத்தை கண்டுபிடிக்க வேணும். அதை கண்டுபிடிக்கணும், x பெருமானத்தை கண்டுபிடிக்க வேணும். அப்ப நான் என்ன செய்ய போறேன்? ஒரே ஒரு முடிவு தான் பிள்ளைகள். அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை எங்களுக்கு 180 பாகை. திருப்பி திருப்பி சார் சொல்றார், அதை நீங்க திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்தி கொள்றதுக்காக. அப்ப 2x 3x 60 பாகை சமன் என்ன? 180 பாகை தானே. சோ முதலாவது படிமுறை சரி. இனி எங்களுக்கு என்ன? அதுல x பெருமானத்தை கண்டுபிடிக்கிறார். அது நாங்க செய்வோம். 2x 3x 5x குழந்தைகள் 60 பாகை சமன் 180 பாகை. அவை 5x சமன் என்ன? கெட்டிக்காரர் தானே. பட்டண்டு நீங்க செய்வீங்க. என்ன செய்வீங்க? இந்த 60 பாகையை கொண்டு அங்கால கழிப்பீங்க. அப்ப 5x பெருமானம் 5x பெருமானம் 120 பாகைக்கு சமன்
ஆகவே எக்ஸிட பெருமானம் 120 × 5 எக்ஸ் சமன் எத்தனை பாகை பிள்ளைகள் எத்தனை பாகை 24 பாகை. ஸோ எக்ஸ் 24 பாகைக்கு சமன். இப்போ எங்களை எக்ஸ் காண்றது நோக்கம் இல்லை, எக்ஸ் காண்றது இல்லை நோக்கம். எங்களுக்கு இந்த ஏ கோணம் என்னென்னு காணணும், இந்த பி கோணம் என்னென்னு காணணும். அப்போ சார் செய்ய போறார் பிஏசி. பிஏசி என்னது 2x. அப்போ 2x என்ன பிள்ளைகள் 2 தர 24 48 பாகை. பி கோணம் அதாவது ஏபிசி கோணம் 3x. அப்போ 3 தர 24. அப்போ 3 தர 24 எவ்வளவு பிள்ளைகள் 72 பாகை. அப்போ பார்த்தீங்களா எவ்வளவு படிமுறையில் நாங்கள் விடை எடுத்துக்கொள்கிறோம். அதில் முதலாவது ஆரம்பமே முக்கோணி ஒன்றிட அகக்கோணங்கள பெருமானம் என்னன்றது தான். சரியா பிள்ளைகள்? ரைட். ஸோ நீங்கள் என்ன செய்வீங்க, 3வது கணக்கை ஒருக்கா நீங்கள் செய்து பார்க்க போறீங்க. ஆகவே நாங்கள் அடுத்த விடயத்தை நோக்கி போகிறோம். பாருங்க பிள்ளைகள். சரி, ஒவ்வொரு உருவிலும் ஆங்கில எழுத்துக்களால் தரப்பட்டுள்ளவற்றின் பெருமானங்களை காணட்டா. இப்போ நாங்கள் படித்த விடயத்திலிருந்து ஒவ்வொரு படிமுறையாக நாங்கள் மாறி மாறி வாரோம். ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் ஒவ்வொரு படிமுறையாக வாரோம். இதில் நாங்கள் முக்கோணின் அகக்கோணங்கள கூட்டுத்தொகை 180 பாகை என்றதோட ஒரு நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை என்றதை நாங்கள் பயன்படுத்த வேண்டி வரும். அப்போ அது எங்களுக்கு தெரியும், ஒரு நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்கள் இருந்தால் அது எத்தனை கோணங்களாக இருந்தாலும் சரி அவையின் கூட்டுத்தொகை 180 பாகை. அப்போ அந்த முடிவும் எங்களுக்கு இங்கே பயன்பட போகுது. அப்போ அதை இருக்க சொல்லி கிடக்குது, ஒரு நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்கள கூட்டுத்தொகை என்ன குழந்தைகள் 180 பாகைக்கு சமன். ஆகவே இங்கே x + y + z சமன் 180 பாகை. சரி, அப்போ இந்த முடிவை ஒரு ஞாபகப்படுத்தினா நாங்கள் இனி எங்களோட விஷயத்துக்குள்ள போகிறோம். சரியா பிள்ளைகள்? ரைட். அப்போ நாங்கள் கேள்விக்குள்ள போவோம் பிள்ளைகள். கேள்விக்குள்ள போவோம். ஆங்கில எழுத்துக்களால் காட்டப்படுற பெருமானங்களை கண்டுபிடிக்கிட்டாம். இங்கே இவர் y x இவர் 140 பாகை. இப்போ உடனடியாக நான் தரமட்டில் படித்த விடயங்களை கொண்டு கண்டுபிடிக்கலாம். எக்ஸிட பெருமானத்தை கண்டுபிடிக்கலாம். எக்ஸிட பெருமானம் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். எக்ஸக 140 பாகை சமன் 180 பாகை. நீங்க கட்டிகாரம் முதலாந்தவனை படிச்சதெல்லாம் ஞாபகத்தில் வச்சிருப்பீங்க. அப்ப இங்க எக்ஸக 140 சமன் 180 பாகை முதலாவது முடிவு. அப்ப நான் எக்ஸ கண்டுபிடிக்கலாம் பிள்ளைகள். 180 செய்ய 140 பாகை. ஆகவே எக்ஸ் சமன் என்ன பிள்ளைகள் 40 பாகை. அப்ப எக்ஸிட பெருமானம் கண்டாச்சு. இனி என்ன செய்யலாம், பையிட பெருமானம் இலகுவா காணலாம். எப்படி காணலாம்? சரி, நீங்க எல்லாரும் சொல்றீங்க பைசக எக்ஸ் 180 பாகைக்கு சமன். ஏன் சமன்? முக்கோணிட அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை. அப்ப எக்ஸிட பெருமானம் கண்டுபிடிச்சிட்டோம் தானே. அப்ப நாங்க சொல்ல போறோம் 40 பாகை சக y சமன் 180 பாகை. அப்ப இது நேர்கோட்டில அடுத்துள்ள கோணங்களோட கூட்டுத்தொகையை வச்சு கண்டுபிடிச்ச நாங்கள். இவர் முக்கோணி ஒன்றின் அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை 180 பாகை. அப்ப இனி எங்களுக்கு தெரியும் தானே, இவ்வளவு கணக்கு செய்துட்டோம். 2y சமன் 180 பாகை. 2y சமன் 180 செய்ய 40 பாகை. 2y சமன் இவ்வளவு பிள்ளைகள் 140 பாகை. y சமன் 140 × 2. ஆகவே y சமன் என்ன பிள்ளைகள் 70 பாகை. பார்த்தீங்களா, நாங்கள் சின்ன சின்ன கணக்கில் இருந்து இவ்வளவு பெரிய கணக்கை நோக்கி வந்துட்டோம். ஆகவே பையிட பெருமானம் 70 பாகைக்கு சமன். சரியா குழந்தைகள்? ரைட். அப்போ நாங்கள் ஒருக்கா முதலாக கணக்கை பார்க்குறோம். எக்ஸிட பெருமானத்தை தான் நாங்கள் முதலாவதாக கண்டுபிடிக்கலாம். ஆகவே நாங்கள் எக்ஸிட பெருமானத்தை கண்டுபிடிக்கிறோம். எக்ஸ் சமன் 40 பாகை. அதை வச்சுக்கொண்டு
நாங்கள் வையிட பெருமானத்தை கண்டுபிடிக்கிறோம். சரியா பிள்ளைகள்? ஸோ பை சமன் 70 பாகை என்பது எங்களுக்கு ஆன்சராக வந்து நிற்கிறார். ஆகவே நாங்கள் அடுத்த கணக்கு போக போகிறோம். இதிலேயே செய்ய போகிறேன். ஆகவே இதற்கு அளிக்க போகிறேன். கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். ரைட். சரி குழந்தைகள், நாங்கள் 2வது கணக்குக்கு போவோம். அதில் யார் யார் தெரியா கணியங்களாக இருக்கிறார்ன்றதை பார்ப்போம். இங்கே y தெரியா கணியம், இங்கே x தெரியா கணியம். அப்போ எக்ஸையும் கண்டுபிடிக்கணும்னா yையும் கண்டுபிடிக்க வேணும். அப்போ தெரியா கணியங்களாக இருக்கிறவரை கண்டுபிடிக்கட்டாம். ஆகவே எக்ஸை கண்டுபிடிக்கணும் பிள்ளைகள், yயை கண்டுபிடிக்க வேணும். வடிவா பாருங்க, நாங்கள் எதை கண்டுபிடிக்கலாம்? எக்ஸை கண்டுபிடிக்கலாமா? முதல் வையை கண்டுபிடிக்கலாமான்றதை நாங்கள் தான் யோசிக்க வேணும். அப்போ எனக்கு தெரியுது, இந்த முக்கோணி ஒரு செங்கோண முக்கோணி. இதில் இவர் 35 பாகையாம், இவர் எக்ஸாம், இவர் 90 பாகையாம். அப்போ நான் முதல் எக்ஸை கண்டுபிடிக்கலாம். ஏன்? ஒரு முக்கோணியில் 2 கோணம் தெரிஞ்சால் தான் 3வது கோணத்தை கண்டுபிடிக்கலாம். அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்? எக்ஸை கண்டுபிடிக்க போகிறேன். எக்ஸக 35 பாகை சக 90 பாகை சமன் 180 பாகை. சரியா பிள்ளைகள்? இனி என்ன? வளமையான செயற்பாடு தானே. எக்ஸ் சக 90 35 125 பாகை சமன் 180 பாகை. பாகையில் போட்டுக்கொள்ள வேணும் அவசியம். அவ எக்ஸ் சமன் என்ன பிள்ளைகள்? 180 கழிக்க போறேன் 125 பாகையை. ஆகவே எக்ஸ் சமன் எவ்வளவு பிள்ளைகள்? 65 பாகை. எவ்வளவு பிள்ளைகள்? எக்ஸ் சமன் 180 நாங்கள் 125 கழிச்சோம் என்றால் எக்ஸிட பெருமானம் எங்களுக்கு 55 பாகை. சரி, இப்போ நாங்கள் எக்ஸிட பெருமானம் கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸை கண்டுபிடிச்சதை நாங்கள் வையை கண்டுபிடிக்கலாம். இங்கே பாருங்க, வை சக இந்த 90 பாகை சக எக்ஸுக்கு கண்டுபிடிச்ச பெருமானத்தையும் கூட்டினால் 180 பாகைக்கு சமன். அப்போ நான் என்ன சொல்ல போறேன்? இந்த பெரிய செங்கோண முக்கோணில இந்த செங்கோணம் 90 பாகை சக எக்ஸிட பெருமானம் கண்டுபிடிச்சிட்டு இருந்தானே 55 பாகை சக இந்த வையிட பெருமானம் சமன் 180 பாகை. படியா பாருங்க, அந்த பெரிய செங்கோண முக்கோணில 90 பாகை சக 55 பாகை வையிட பெருமானம் 180 பாகைக்கு சமன். அப்ப இதை கூட்டினா அவ்வளவு பிள்ளைகள் 145 பாகை சக வை சமன் 180 பாகை. ஆகவே வையிட பெருமானம் காண என்ன செய்யணும்? நாங்கள் 145 பாகையை கழிக்க போறோம். ஆகவே வையிட பெருமானம் சமன் 35 பாகை. சரியா பிள்ளைகள்? பார்த்தீங்களா? அப்போ நாங்கள் வையிட பெருமானத்தை கண்டுபிடிச்சிட்டோம் 35 பாகை. ஆகவே பிள்ளைகள், நாங்கள் படித்த முக்கோணியின் அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை 180 பாகையை வச்சு கொண்டுதான் கணக்குகளை செய்து கொண்டு வா. அதில் நாங்கள் முதலாம் தவணை படித்த நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களும் பயன்படுது. ஸோ நாங்கள் 2 முடிவுகளையும் பயன்படுத்தி இந்த கணக்குகள் செய்திருக்கிறோம். 3வது கணக்கு உங்களுக்குரியது. நீங்கள் அதை இருக்கா முயற்சி செய்து பாருங்க. சரியா பிள்ளை? ரைட். சரி பிள்ளைகள், நாங்கள் நாட்பக்கலை நோக்கி நகரப் போகிறோம். எப்படி? நாட்பக்கலை நோக்கி நாங்கள் நகரப் போகிறோம். படியா பாருங்க பிள்ளைகள், முக்கோணிகள் எப்படி 3 நேர்கோட்டு துண்டங்களால் ஆன தள வடிவமோ அதே மாதிரி தான் நாட்பக்கல் என்றால் 4 பக்கம் கொண்டது நாட்பக்கல். அப்ப பேரிலே விஷயம் இருக்குது. நாட்பக்கல் என்றால் 4 பக்கங்களை கொண்டது தானே நாட்பக்கல். எஸ். அப்ப என்ன சொல்ல போறோம்? நாங்கள் 4 நேர்கோட்டு துண்டங்களால் ஆன மூடிய தள வடிவம் நாட்பக்கல் எனப்படும். இப்ப நாட்பக்கல்ல உங்களுக்கு வகைகள் தெரியும். சதுரம் நாட்பக்கல் தான், செவ்வகம் நாட்பக்கல் தான்,
இணைகரம் நாட்பக்கள் தான். சாய் சதுரம் நாட்பக்கள் தான். சரிவகம் நாட்பக்கள் தான். அப்ப சதுரம், செவ்வகம், இணைகரம், சாய் சதுரம், சரிவகம் எல்லாம் நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்ட நாட்பக்கல்கள். அப்ப நாட்பக்கல்கள் என்ன பிள்ளைகள்? 4 பக்கங்களால் ஆன மூடிய தள வடிவம் நாட்பக்கல். அதே நாட்பக்கல்ல வகைகள் இருக்கு. சதுரம், செவ்வகம், இணைகரம், சாய் சதுரம், இவையெல்லாம் நாட்பக்கல்களுக்கு உதாரணம். இப்ப இங்க என்ன படிக்க போறோம் சார் என்று நீங்க கேட்டால், நாட்பக்களின் அகக்கோணங்களை பற்றி தான் கதைக்க போறோம். என்னத்தை கதைக்க போறோம்? நாட்பக்களின் அகக்கோணங்களை பற்றி தான் கதைக்க போறோம். நீங்க கெட்டிக்காரர், உங்களுக்கு தெரியும் முக்கோணிக்கு 3 அகக்கோணம் இருந்தால் நாட்பக்கல்களுக்கு எத்தனை அகக்கோணம் இருக்கும்? 4 அகக்கோணம் இருக்கும். ஓமா இல்லையா? முக்கோணிக்கு 3 பக்கத்துக்கு 3 அகக்கோணம் என்றால் 4 பக்கத்துக்கு 4 அகக்கோணம் இருக்கும். அப்ப அந்த 4 அகக்கோணங்களை பற்றி தான் நாங்க இங்க கதைக்க போறோம். பிள்ளைகள் வடிவா பாருங்கடா, ஒரு நாட்பக்கல் உண்டில 4 அகக்கோணங்கள் உண்டு. அதான் நீங்க காட்டி கிடக்கு. அந்த 4 அகக்கோணங்கள் கூட்டுத்தொகை ஏற்கனவே நான் சொல்லி வைக்கிறேன், 360 பாகை. சரியா பிள்ளை? 360 பாகை. இப்ப இங்க பாருங்க, இதையும் நாங்கள் ஒரு செயற்பாடு மூலம் செய்யலாம். ஒரு பிரிசில் போர்டில் நாங்கள் ஒரு நாட்பக்கலை வெட்டி அந்த கோணங்களை PQRS என்று வைக்கிறோம். அந்த கோணங்கள் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக வேறாக்கி, இங்க பாருங்க, தனித்தனியாக வேறாக்கி அந்த கோணங்களை அடுக்க போறோம். ஒன்றோடு ஒன்று அடுத்து வரக்கூடிய மாதிரி அடுக்க போறோம். அடுக்கிட்டோம் என்றால் அவர் ஒரு புள்ளியில பொருந்துறார். அவர் என்ன செய்யறார்? ஒரு புள்ளியில பொருந்தார். ஒரு புள்ளியை சுற்றி அமைகிறார், ஒரு சூழ அமைகிறார். அப்ப நாங்கள் ஏற்கனவே முதலாம் தமிழில் என்ன படிச்ச? நாங்கள் புள்ளி ஒன்றில் சூழ உள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகை. அப்ப முடிவென்ன? நாட்பக்களின் அகக்கோணங்கள கூட்டுத்தொகை என்ன பிள்ளைகள்? 360 பாகை. இங்க பாருங்க, நான் நாட்பக்கல் ஒன்றிட அகக்கோணங்கள கூட்டுத்தொகை 360 பாகை. இந்த கோணத்தை வேறாக்குறேன், A என்று வைக்கிறேன். இந்த கோணத்தை வேறாக்குறேன், B என்று வைக்கிறேன். இந்த கோணத்தை வேறாக்குறேன், C என்று வைக்கிறேன். இந்த கோணத்தை வேறாக்குறேன், D. எல்லாரையும் கொண்டு போய் ஒரு புள்ளியில என்ன செய்ய போறேன்? ஒரு புள்ளியில 4 பேரையும் அடுக்க போறேன். 6 A B C D. அடுக்கிட்டு ஒரு புள்ளியை பூரணப்படுத்துது. பாருங்க, ஒரு புள்ளி ஒழுங்கா அமையுது, இடைவெளி இல்லை. அப்ப நாங்க ஏற்கனவே படிச்சுட்டோம். என்ன படிச்சுட்டோம்? ஒரு புள்ளியில சுற்றியுள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகை. ஆகவே முடிவு, இந்த 4 கோணங்களையும் அடுக்கினபடியா அவர் 360 பூர்த்தி செய்தால் 4 கூட்டுத்தொகையும் எவ்வளவு அமைய வேணும் பிள்ளைகள்? 360 பாகையா அமைய வேணும். ஆகவே நாட்பக்கல் ஒன்றிட அகக்கோணங்களோட பெருமானம் 360 பாகை என்பது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்ப இந்த முடிவை நாங்க இனி பயன்படுத்த போறோம். நான் இன்னொரு விதமா சொல்றேன். ஒரு நாட்பக்கல் ஒன்றை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா நாங்கள் அதை 2 முக்கோணமா பிரிக்கலாம் இல்லையா? இந்த முக்கோணின் அகக்கோணம் எத்தனை? 180. இந்த முக்கோணின் அகக்கோணம் எத்தனை? 180. ஏன் படிச்சுட்டோம். அப்ப இது 180, இது 180 என்றால் 2 பேர் அகக்கோணங்களோட கூட்டுத்தொகையும் எத்தனையா இருக்க வேணும்? 360 பாகையா இருக்க வேணும். நியாயமா இல்லையா? நியாயம். சரி பிள்ளைகள், நாங்கள் நாட்பக்கல் ஒன்றிட அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை 360 பாகை என்று கழிச்சிருக்கிறோம். இவைகளை பற்றி நாங்கள் இனி கணக்கு பார்க்க போறோம். உருவில் உள்ள நாட்பக்கல்ல எக்ஸிட பெருமானம் என்ன என்று கேட்கிறார். என்ன கேட்கிறார்? எக்ஸிட பெருமானம் என்ன? சரி, இங்க பாருங்க, இந்த நாட்பக்கல்ல அவதானிப்போம். உங்களுடைய இருக்கக்கூடிய முடிவு நாட்பக்கல்ல பொறுத்த வரைக்கும் அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை 360 பாகை. ஆமா இல்லையா? ஆம். அப்ப பாருங்க, இந்த 90 பாகை சக இந்த 130 பாகை சக
இந்த 75 பாகை சக எக்ஸ் சமன் 360 பாகை. அப்ப இங்க முடிவை பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம். நாற்பக்கள் ஒன்றிட அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை 360 பாகை. அப்ப இங்க சார் என்ன செய்திருக்கிறார், இந்த 90 சக, இந்த 130 சக, இந்த 75 சக, இந்த எக்ஸ் பாகை இவ்வளவுக்கு சமன் பிள்ளைகள் 360 பாய்க்கு சமன். சரியா? அப்ப நாங்கள் இதை சுருக்கினோம் என்றால் எக்ஸிட பெருமானம் உங்களுக்கு கிடைக்கும். 90 130 கூட்டினால் பிள்ளைகள் 220 பாகை, 220 295 பாகை. அவை 295 சக எக்ஸ் சமன் 360 பாகை என்றால் எக்ஸிட பெருமானம் 360 295 கழிக்க போறோம். அவை எக்ஸிட பெருமானம் எவ்வளவு பிள்ளைகள் 65 பாகை. சரியா? ஓகே. ஆகவே பிள்ளைகள் இன்றைக்கு பிரதானமாக 2 விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். முக்கோணிய ஒன்றின் அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை 180 பாகை, நாற்பக்கள் ஒன்றின் அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை 360 பாகை. இவ்வளவும் இன்றைக்கு பார்த்த விடயங்கள். தொடர்ச்சியான விடயங்களை உங்களுடைய அடுத்த காணொளி மூலம் நான் கற்பிப்பேன். நன்றி, வணக்கம்.